என் இந்த வாக்கினை நீ கேட்கும் தருணமே நான் உன் இதயத்துள் நுழைகின்றேன். என் கண்கள் உன்னை நோக்கி இப்பொழுது இருக்கின்றது. நீ எங்கே இருந்தாலும், எந்த நிலையில் இருந்தாலும், எந்த வேதனையை நீ கொண்டிருந்தாலும், நான் உன் அருகில் இருந்து உன்னை பாதுகாப்பேன். உனக்கு நன்மையை நான் பெற்றுத் தருவேன். நீ சுவாசிக்கும் காற்றிலும், நீ குடிக்கும் தண்ணீரிலும், நீ நினைக்கும் எண்ணங்களிலும் நான் கலந்திருப்பேன். உன் வாழ்க்கையின் சிறிய பிரச்சனைகளிலிருந்தே பெரிய சிக்கல்கள் வரை எல்லாவற்றையும் சமாதானமாக்கக்கூடிய சக்தி எனக்குள் உள்ளது. நீ என்னை அழைத்தால் மட்டுமே நான் வருவேன் என்று நினைத்து விடாதே. இப்பொழுது உன் செவிகளில் இந்த தருணத்தில் உனக்கு தெரியாமலேயே நான் உன்னுள் இறங்கி விட்டேன். நீ அனுபவித்த கஷ்டங்கள் எவ்வளவு ஆழமானவை என்று எனக்கு தெரியும். உன் மனம் எத்தனை முறை உடைந்து போயிருக்கின்றது என்று நான் பார்த்திருக்கின்றேன். உன் கண்ணீர், உன் அமைதியான அழுகை யாருக்கும் சொல்ல முடியாமல் நீ அனுபவித்த அந்த வேதனைகள், அவற்றை எல்லாமே நானும் உணர்ந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, உன் உள்ளத்தில் இப்பொழுது நான் இறங்கி இருக்கும் நான் புதிய ஒளியை உன் வாழ்விற்கு பிறப்பிப்பேன். உனது சிந்தனையை மாற்றும் சக்தி அந்த ஒளிக்கு உண்டு. உனது உடம்பை அது ஆரோக்கியமாக்கும், உன் மனதை அது உறுதியாக்கும், வாழ்க்கையை சரியான பாதைக்கு அது திசை திருப்பிவிடும். நீ எண்ணும் நல்ல விருப்பங்கள் எல்லாம் நான் உன்னுள் செயல்படுத்தி நிறைவேற்றுவேன். எனக்கு தெரியும், உன் மனதில் 2-3 பெரிய விருப்பங்கள் இருக்கின்றன. அவற்றில் ஒன்று உன் வாழ்விற்கு அடிப்படை தேவையோடு சம்பந்தப்பட்டது, மற்றொன்று மன நிம்மதியோடு சம்பந்தப்பட்டது. இவை இரண்டும் கூட நிறைவேறி நீ வாழ்வில் சந்தோஷமடைய வேண்டும் என்பதுதான் என்னுடைய முக்கிய நோக்கம். நீ அனுபவிக்கும் பிரச்சனைகள் தற்காலிகமானது. நம்பிக்கையோடு அதை புரிந்து கொள். இரவு முடிந்ததும் காலை வருவது போல கஷ்டங்களுக்கு பின் சந்தோஷம் நிச்சயம் வரும். அந்த சந்தோஷத்தை உன் கைகளில் வைக்க நான் தான் பொறுப்பு. நீ எப்பொழுதாவது தவறான பாதையில் போனால் கூட நான் உன்னை திருப்பி அழைத்து வந்திருக்கின்றேன். நீ விழுந்த பொழுதும், உனது முகம் காயப்பட்ட பொழுதும், உன்னுடைய மனம் உடைந்த பொழுதும், அந்த வேளைகளில் உனது தோள்களில் கை வைத்து நின்றவன் நான் தான். உன்னுள் நான் இறங்கும் பொழுது உன்னுடைய இதயம் இப்பொழுது சாந்தமாக இருக்கின்றது. அதிர்ச்சி, பயம், சந்தேகம் இவை எல்லாமே விலகிவிடும். உன்னுடைய மனதை வெறுத்து நீ போடுகின்ற நினைவுகளை அழித்து விடுவேன். உன் உள்ளத்தில் தன்னம்பிக்கை என்கின்ற விதையை நான் விதைப்பேன். நீ விழுந்தாலும் விதை வலிமையாகவே வளரும். நீ என்னை உணரவில்லை என்றாலும் ஒவ்வொரு நல்ல செயலையும் நான் கவனிக்கின்றேன். நீ யாருக்காவது உதவி செய்திருந்தால் அதற்கான பலன் உனக்கு 100 அடுக்கு வரும். நீ யாருக்காவது புன்னகையால் நம்பிக்கை கொடுத்திருந்தால் அதற்கான மகிழ்ச்சி உனக்கு பெருகும். நான் உன்னுள் இறங்கி இருக்கின்றேன். உன் அருகில் உள்ளவர்களும் என் அருளை உணர்வார்கள். உன்னுடைய வீட்டில் அமைதி பிறக்கும். உன்னுடைய குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். நீ நினைத்த காரியங்கள் எல்லாம் எளிதாகவே இனி நிறைவேறிவிடும். இதை நீ கேட்கும் இந்த நொடியில் நான் உன்னுள் இருக்கின்றேன். நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் என்னுடைய ஆசிர்வாதம் இனி இருக்கும். உன் வாழ்க்கைக்கு நன்மைகள் வந்து குவியும். நீ அனுபவிக்காத சந்தோஷங்களை இனி அனுபவிப்பாய். இப்போதிருந்து பயப்படுவதை நிறுத்திவிடு. சந்தேகத்தை நிறுத்திவிடு. நல்லதை மட்டுமே நான் செய்வேன். நீ என்னை நம்பி ஒரு அடி எடுத்து வை. மீதம் எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்கிறேன்.